வந்து பழுவக்காய் பொரியல் பண்ண போகிறேன், ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுப்போம். வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக தோல் சீவிக்கோங்க. முட்டெல்லாம் இருந்துச்சுன்னா இது மாதிரி லைட்டாக தோல் சீவிக்கோங்க. சாப்பிடும்போது வாயில் ஹார்டாக இருக்கும். பிஞ்சாக இருந்துச்சுன்னா தோல் சீவ தேவையில்லை. தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பழுவாக்காய்க்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, மஞ்சள் பொடி கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். இது பொரிஞ்சோடனே பாவக்காவை போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வைக்கங்க. லைட்டாக பழுவக்காய்க்கு தண்ணி தெளித்து மூடி வைக்கணும். இது வந்து பழு பாவக்காய்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாவக்காய் அளவுக்கு கசப்பாக இருக்காது, ஆனால் இது கசப்பு தன்மை உள்ளது தான். லைட்டாக கசப்பும். மூடி வைக்கணும். முக்கால்வாசி வெந்துருச்சு பழுவக்காய். அதுக்கு தேவையான உப்பு, அதுக்கு தேவையான காரத்துக்கு மிளகா பொடி கொஞ்சம் போட்டு கலந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும்.